ஜோதிட ஆராய்ச்சியில் நான் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். முதலாக இந்த மேடையில் பேச வந்திருக்கின்ற காரணத்தினால் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு முன்பு பேசிய சகோதரி அவர்கள் சந்திர பகவானை பற்றி பேசினார்கள். சந்திர பகவான் இன்று மூல நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கு வந்திருப்பவர்கள் ஏதோனும் ஒரு வகையில் கேது பகவானுடைய தொடர்பு உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நானும் கேது பகவான் ஆதிக்கம் உள்ள நபர்தான். ஏன் என்று கேட்டால் நவகிரகங்களிலேயே சூரிய பகவானை தலைமை கிரகமாக சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கேது பகவானே தலைமை கிரகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது கேது பகவானுடைய நிலையை மட்டும் வைத்து பார்த்தீர்களானால் அவருடைய பிரச்சனை என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு நீங்கள் பரிகாரமாக ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களையே பரிகாரமாக சொன்னீர்கள் என்றால் அவருடைய ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்கிவிடும். ஒரு சில உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் கேது பகவானுடைய ஆதிக்கத்தை சொல்ல வேண்டுமென்றால் நான் அடிக்கடி திருவானை கோவிலுக்கு வந்து செல்கின்ற பழக்கம் எனக்கு உண்டு. சிவன் கோயிலுக்கும் வருவேன். இங்கு உள்ள அனைத்து கோயில்களுக்கும் வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படியெல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நான் ஆன்மீக சம்பந்தமான ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஆன்மீக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஜோதிட ரீதியாக பெரிய அளவில் வர வேண்டும், ஏதேனும் ஒரு வகையில் எனக்கு ஒரு உத்வேகம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கோவிலுமே நான் பிரார்த்தனை செய்து கொண்டு வருவேன். அந்த வகையில் நமது இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு அருகாமையில் ஒரு காளி கோவில் இருக்கின்றது. அந்த காளி கோவிலுக்கு நான் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி வந்தவுடனே அந்த காளியை வணங்கிவிட்டு தான் எங்கு வேண்டாலும் செல்வேன். ஏனால் அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக இருக்காது. தனிப்பட்ட முறையில் அமைதியாக பிரார்த்தனை செய்யலாம். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஆன்மீக சாஸ்திர ஜோதிடர் நானும் ஒரு பெரிய அளவில் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். அப்படி இன்றும் வந்த பொழுது அதே கோவிலுக்கு வந்தேன். இதற்கு முன்பு 2-3 இடங்கள் வெவ்வேறு இடங்களில் நமது ஜோதிட சங்க நிகழ்வு நடந்துகின்றது. இந்த முறை இங்கு நடைபெற்றது எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏனெனில் இந்த இடத்தில் அந்த காளியை நான் அடிக்கடி வணங்கி கொண்டே இருப்பேன். அப்படி வணங்கி கொண்டிருக்கும் பொழுது இங்கு வந்துவிட்டேன். இங்கு வந்த பொழுது நான் தனிப்பட்ட முறையில் எங்கும் வந்ததில்லை. யாரோ ஒருவுடன் கூட தான் வருவேன். இன்று தனியாக வந்திருக்கின்ற காரணத்தினால் இங்கு என்ன நடக்குமோ, யார் என்ன பேசுவார்களோ, என்ன செய்வார்களோ என்று கூட தெரியாது. வந்து சிறிது நேரம் இருப்போம், அப்படி வெளியில் கிளம்பி விடுவோம் அப்படி நினைத்தான் வந்து அமர்ந்திருந்தேன். அப்புறம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஓரை வந்து கொண்டிருந்த பொழுது சரி வெளியில் சென்று விடுவோம் அப்படி என்று வெளியில் கிளம்பினேன். அப்பொழுது தலைவர் என்று நினைக்கிறேன் என்னை எங்கே வெளியில் செல்கின்றீர்கள், உள்ளே வாருங்கள், உள்ளே போங்கள். இல்லை நான் பாத்ரூம் போக வேண்டும் என்று சொன்னேன். இல்லை பாத்ரூம் இருக்கிறது, மேடைக்கு பின்னாலேயே இருக்கிறது, போய் வாருங்கள் என்றால் நான் வெளியில் செல்ல நினைத்தவன் செல்ல இயலவில்லை. காரணம் உங்கள் சனீஸ்வர பகவான் வந்து எல்லோருக்கும் ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த பூமியே இயங்குகின்றது என்றால் அவரால் தான் இயங்கும். சனீஸ்வர பகவான் இல்லை என்றால் இந்த உலக இயக்கமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சனீஸ்வர பகவான் வெளியில் செல்ல நினைத்தே கூட வெளியில் செல்லாமல் இந்த கருத்தரங்கத்தில் என்னை பேச வைத்திருக்கின்றார். அதுவும் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் காளியினுடைய அருளை உங்களுக்கெல்லாம் சொல்ல வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தை சுற்றியுள்ள அனைத்து கோவிலுடைய சக்தியும் இந்த அரங்கத்திற்கு கிடைத்திருக்கின்றது. அதில் இந்த காளி கோவிலின் அந்த காளியின் அருள் பரிமாணம் கிடைத்திருக்கு என்று சொல்லி இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் அந்த காளியின் அருள் கிடைக்க வேண்டும். அந்த காளியின் அருளால் ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் மென்மேலும் வளர்ந்து இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த மானிட வாழ்க்கைக்கு மானிடர்களுக்கு நல்லதொரு வருங்காலத்தை வழங்க வேண்டும் என்று எல்லோர் முன்னிலையும் கேட்டு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். காளியின் அருள் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி. ஐயா தலைவனர் ஐயா வந்து அழகான கருத்துக்கள் பதிவு. காளியை பற்றி சொல்லிப்பாரு. காளி ஞானம் பெற்றவங்க வந்து மகாகவி காளிதாசர் ஒருத்தர். கிரகங்கள்லேயே ராகம் வந்து வலுவாக பிடிச்சிக்கிட்டாரு. 12ஆம் இடத்து பாவகத்துக்கு ரொம்ப வலுச்சக்கணும்னா காளியத்தோட அருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. காவல் தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் அது காளியம்மனோட அருள் இருந்தால் தான் மற்ற காரிய சக்தி நடக்குன்னு சொல்லுவாங்க. சனி பகவானை பற்றி ஐயா சொன்னார். சனி பகவானை பற்றி எப்படின்னா கூட்டம் பொதுமக்கள் நடமாடும் இடத்துலையும் உழைப்பாளர்களையும் எதிர்காலத்துக்கு வழியாற்றக்கூடிய இடங்களையும் சனி பகவானோட அருள் இருக்குங்கிறத சூசகமாக சொல்லி நமக்கு புரிய வச்சாங்க. ஐயாவுக்கு மீண்டும் எங்கள் ரங்கநாச்சியார் சோழ சங்கத்தின் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த சோழ பணியை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த பச்சலாராக